என்ன போனவர் இன்னும் காண இல்ல என்ன அப்படியே போட்டார விட்டு இன்றைக்கு இவர் எங்களுக்கு விளங்கப்படுத்தாமல் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போறோம். எங்களுக்கு உரிமை இருக்கு. நான் இந்த ஊர்ல வர்ற விளையாட்டு பேருக்கு விட போடுவோம் போடுவோம் நான் போக மாட்டேன் சொல்ல அவனுக்கு விளங்கப்படுத்துறார், சிரிக்கிறார், கை கொடுக்கிறார். என்ன கண்ட உடனே எங்களுக்கு பேர் அந்த கண்ணை அப்படி வச்சுக்கொண்டு அவர்கிட்ட ஹாஸ்பிட்டல் நிக்கிற மாதிரி நான் உங்களோட வந்த தச்சிலா நீங்கள் விழுந்தால் அது காயங்க வந்தா உதவிக்கு வேற என்னேன் வந்ததா எந்த வயிற்றுக்கு சிரிக்கிறார் சோதத்து நடி. இவர் எந்த ஊர்ல இருந்து வந்தவர்? இவர் சோறு தின்னாமலே வந்தவர். அவரை நிறுத்தார் என்றால் 180. இப்ப தம்பி என்னென்றால் நான் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கூடிட்டு உங்களோட இதெல்லாம் பிரச்சனை. உப்பு சாப்பிடுறேன் நீங்களோட உப்பு சாப்பிடுறது எல்லாம் விடுங்க. உப்பு சாப்பிடலாம். ஜஸ்ட் ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டுட் உங்களோட ப்ராப்ளம் இல்ல. நான் வந்து உங்களுக்கு விளங்கிட்டது டாக்டர். எங்கட பிரச்சனை எங்களுக்கு நீங்க விளங்கப்படுத்துங்க. திருப்பியும் இந்த ப்ரெஷரை கூட்ட உங்களுக்கு ஏன் விளங்க வேணும்? பேஷண்ட்ஸுக்கு கட்டாயம் நீங்க விளங்கப்படுத்த வேணும். ஏன்டா MBBS படிச்சேன் என்ன ஃபீல் பண்ண வைக்கிறீங்க? இல்ல உண்மையில நாங்களும் நினைக்கிறோம் இந்த ஆளையும் படிச்சேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப நாங்கள் தமிழாக்கள் என்றுதான் நீங்கள் தமிழ்ல கதைச்சோன்னு எங்களை கீழே பாக்குறீர்கள். சரி கீழே மேலேயும் பாக்குறீர்கள். எங்களுக்கு நான் ஒரு இடமும் பாக்கிறேன் ராஜா. நான் வந்து கம்ப்யூட்டரை வந்து பார்த்துக்கொண்டு எல்லாம் வந்து ஆளை பார்த்து 15 years 20 years 10 years சொல்லி MBBS படிச்சது ஜஸ்ட் ஆளை பார்த்தோன்னு எங்களுக்கு எல்லாம் விளங்கும். ஓகே இவர்ல என்னென்ன ப்ராப்ளம் நீங்க பாக்குறது இல்லையா? இவன் ஆளை பார்த்தோன்னே இவருக்கு என்ன டிஸ்பிளின் கொடுக்கறதோ பேனடோல் கொடுக்கறதோ? அதப்பா உங்களுக்கு ஊர்ல தெரிஞ்சது டிஸ்பிளின் அஸ்பிரின் பேனடோல் பொலிடோல் தற்கொலை செய்ய போறதா? அதுதானே எங்களுக்கு சொல்லி தார்கள். இப்ப எங்கட வைத்தியத்துல இருக்க ஜாகன்ஸ் வந்து ஜாகன்ஸ் என்ன உங்களுக்கு விளங்க? அது வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ்ல நாங்கள் இப்ப சொன்னார் உங்களுக்கு விளங்காது வந்து பாருங்க. சரி சொல்லுங்க. தமிழ் டேம்ல சொல்லுங்க, மெடிக்கல் டேம்ல சொல்ல போறீங்க. எங்களுக்கு பொறுங்கய்யா உங்களுக்கு மகளே பாருங்க பெரிய தலையடி. இது நான் டாக்குத்தருக்கு படிச்சது. இது வந்து ஒரு நீதிபதி மாதிரி இருந்து விளங்கப்படுத்தி நீங்க என்னதான் கலைக்க விடையில அந்த ஜனங்களையாவது கலைக்க விடுங்க. அவையில் கொஞ்சம் சொல்லட்டும் வந்து உங்களுக்கு அப்படியே நாங்கள் சொன்னாதான் உங்களுக்கு மண்டையில உரைக்கு வாயா சொல்லுங்க. அது உங்களுக்கு தான் சொல்ல போயிடும். வணக்கம் செல்வநாயம். என்ன அவைய போட்டு விரட்டி கொண்டிருக்கிறீங்க? இது நான் என்ன வருத்தத்தை கேட்கிறேன் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப என்னன்னு இந்த தமிழாக்கள் இல்லைன்னா எங்க தமிழாக்கள் எல்லாம் டாக்டரா இருக்க முடியாது. ஏன்னா உங்க வந்து நீங்கள் 2 பாடத்தோட MBBS படிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஊர்ல 4 பாடம் போறதுக்கு இங்க 2 பாடத்தோடய MBBS படிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு பாடவும் காணாது அறிவும் காணாது. அப்ப அறிவு காணாத இடத்துல GPA என்ன வச்சிருக்கீங்க? போற இடத்துக்கு போக மாட்டேன் சொல்றேன். GP உங்க போறவங்க எல்லாம் சொல்றாங்களே GP டிஸ்பிளினையும் பெனடோலையும் அடிச்சே வச்சிருக்கிறாராம் கொடுக்குறாங்களாம் பாராக்களுக்கு. வருத்தம் என்ன வருத்தத்துக்கு என்ன மருந்துண்டா? MBBS படிக்க எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அடிச்சு அப்படியே எல்லா வருத்தத்துக்கும் இந்த பெனடோலை விதையை நீங்கள் ஓடினத்துல அடிச்சு வச்சிருக்கீங்க. அதை தானே கொடுக்குறதா அவங்களே சொல்றாங்க. இல்ல ஆம்தான் எல்லாரும் உங்களோட அக்கா எல்லாம் அவங்க யாழ்ப்பாணத்துல டாக்டரா இருக்கிறா இந்த மாதிரி மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. எங்கட அக்கா உங்களோட அக்கா ஐயா மருந்து கொடுக்குறா. எங்கட அக்கா வந்து மருத்துவம் டிசிப்ளின் கொடுத்துருக்குறா. அந்த டிசிப்ளினை கொண்டு குடிச்சிட்டு அந்த மருந்துக்கு எல்லாம் மாறாது. அந்த 5 லட்சம் குடிச்ச தந்தாத்தான் மாறும் கேட்டு இருக்குது. அப்ப அக்கா என்ன இருக்கா தெரியுமோ? அந்த டிஸ்பிளினை தூளை அரைச்சி போட்டு 5 லட்சம் குடிச்ச கூட்டுக்குள்ள வச்சு போட்டு கொடுத்து விட்டுருக்கா. அந்த மருந்தி 3 நாள் குடிச்சிட்டு வந்தா இதுதான் புள்ள மருந்துண்டு. அப்படி அக்கா என்ன வேலை செய்யறாங்க? இல்ல அதுதான் பாருங்க, அந்த மனுஷன் மருந்த கொடுக்க குடிக்குதே. இது வந்து மருந்த தந்தா வேண்டி கொண்டு போவாம என்ன வருத்த வாதியில இருந்து அந்த வரைக்கும் வருத்தத்தை பற்றி விளங்கப்படுத்துங்க. மனுஷிக்கிட்ட பிரச்சனை 5 லட்சம் கூட்டுக்குள்ளதான் கொடுக்கணும். டெட்ராசைக்ளின் தான் அது கொடுத்து அனுப்பிட்டு மொபைலுக்கும். ஆமா இவங்களுக்கு அரைச்சு போட்டுட்டாலும் டெட்ராசைக்ளினோட கொடுக்கலாம். அது மன நிம்மதி. அப்ப அந்த பேஷண்ட நீங்க ஒரு பேஷண்ட மனதை புரிஞ்சு கொண்டு அதைக்கும் நல்ல மன நிம்மதியோட போயிடும். டாக்டரோட வாரது அதுக்கு தானே மன நிம்மதிக்கு.
கோயில் மாதிரி உங்களை கும்பிட்டு போற. நீங்க வந்தா வெள்ளக்காரனுக்கு நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னா அவன் போய் வழக்கு போட்டுருவான், பேருந்து உங்களோட வேலை இல்லாம போயிடுச்சு. வழக்கு போடுறது அப்படிதான் நாங்கள் போட்டா நாங்களும் போட்டுடுவோம் எங்கட தமிழாக்களோட நாங்க அந்த ஒன்றுக்கு அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க சிவலிங்கம். அதுதான் இப்ப என்னடின்னா அவர் சொல்றதுல விஷயம் இருக்குது. அவர் தமிழாக்களோடய நாங்கள் உங்களுக்கு எல்லாம் போறது இல்லை, அலைய இல்லாத வேலை விட்டுட்டு அனுப்பி போட்டு போறது இல்லை. வெள்ளக்காரன் உங்கள்கிட்ட வந்துட்டு பின்னேறம் அதுல போட்டுட்டு தான் போவான். போயே அதனுடைய தான் நீங்களும் உங்க டாக்குதரா நடுக இருக்கிறீங்க. தமிழாக்கள் போட வலிக்கிட்டா ஒரு தமிழ் டாக்குதரும் இருக்க மாட்டாங்க. என்று அக்காச்சி அக்கா அங்க வைத்தியர் கொடுக்குற 5 லட்சம் குளிச்ச மாதிரி வந்து பாருங்க. அவர் சொன்ன அவர் வந்து சொல்ல வலிக்கிட்டு எனக்கு